ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய குமரி கோஸ்டல் கிச்சனில் கிழங்கு மீன் சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் இதை கொழைய சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு மீன் சோறு பண்ணுறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்து அதோட தோலை நீக்கிட்டு தண்ணியில் ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண துண்டுகள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு, 5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தா போதும். இந்த கிழங்கு மீன் சோறு பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு கிளாத்தி மீன் வாங்கி அதை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிழங்கு மீன் சோறு கிளாத்தி மீன்லேயோ நெத்திலி மீன்லேயோ பண்ணாதான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் இந்த மீனை போட்டுக்கோங்க. இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் ஸ்டவ்ல வேக வச்சுக்கோங்க. இப்போ இதோட 1 கப் அளவு அரிசியை வேக வச்ச சாதத்தை இதோட சேர்த்துடலாம். இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்போதான் இந்த மசாலாவில் உள்ள டேஸ்ட் எல்லாம் அந்த சாதத்தில் இறங்கி ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த மீனெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இது கூடவே இப்போ அரைச்சி வச்சிருக்கிற கிழங்கு சேர்த்துடலாம். இந்த கிழங்கு சேர்த்ததுமே இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கவனமா மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா இது ஈஸியா அடி பிடிச்சிடும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மீன் வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா குழஞ்சி வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதை கொழைய சோறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு சத்தான சாப்பாடு. அதனால தான் பழைய காலத்தில் உள்ளவங்க எல்லாம் இந்த மாதிரி சாப்பாடை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மசாலா, மீன், அதோட அந்த கிழங்கு, இதோட டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இந்த கொழைய சோறை, இந்த கிழங்கு மீன் சோறை உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.